நம்ம வரவிருக்கும் அசாம் தேர்தல்களை பற்றி பேசப் போகிறோம். இதை பற்றி முக்கியமாக பேசப் போகிறவர் மனுஷ்குமார். அவர் இப்பொழுது கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வாரங்களாக அங்கு எல்லா இடங்களுக்கும் ஓடி தலைவர்களுடன் பேசி வருகிறார். ஆலோசனா சோம்ப இந்த வியோதஸ் தொடங்குவதற்கு முன் தேர்தல் ரீதியாக அந்த மாநிலத்தின் பின்னணியை அமைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் 2 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. முதல் உள்ள எலெக்ஷனில் முதல் மற்றும் 2வதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, சார்ல ஏயுடிஎஃப் தனியாக போட்டியிட்டது. அது காங்கிரஸுடன் சேர்ந்து போட்டியிட்டது. இப்போது 2021 நீங்கள் ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால், வாக்குகள் கிட்டத்தட்ட 0.5% ஒரே மாதிரியாக உள்ளன. நாள் நோடுங்க பாடல் பாஜக ப்ளஸுக்கு 75 மற்றும் 50. அதற்கு காரணம் பாஜக நகர்ப்புறங்களில் மிகவும் வலுவாக உள்ளது மற்றும் கிராமப்புறங்களில் அது சரிக்கு சமமாக உள்ளது. அதனால் அதுதான் தற்போதைய நிலவரம். லோக்சபா எலெக்ஷனும் கூட நடந்திருக்குது. ஆனால் இது அந்த தேர்தல்களில் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் 14 இடங்கள், ஆனால் 22 வேட்பாளர்கள். ஸோ இப்போ சிங்கிட்ட அப்படி ஏதாவது செஞ்சால் உங்கள் ஓட்டை நீங்கள் பிரிக்கிறீங்க. தேர்தல்களை பொறுத்தவரை நட்பு ரீதியான போட்டிகள் நட்பற்றதாகி விடுகின்றன. அதனால் இதுதான் தற்போதைய நிலைமை. மேலும் இப்போ நம்ம 2026 தேர்தல்களுக்கு சொல்கிறோம். 2 அல்லது 3 தலைவர்களை பாருங்கள். ஒருவர் முதலமைச்சர் திரு பிஸ்வா, அவர் ஜலுக்பாரியிலிருந்து போட்டியிடுகிறார். அவரோல் அதில் 4 அல்லது 5 முறை வென்றுள்ளார் மற்றும் கடந்த முறை அவரது வாக்கு வித்தியாசம் சிறிய 50%க்கும் அதிகமாக இருந்தது. அதனால் இப்போ அவருக்கு அதிக காய்ச்சல் உறுத்தல் இருக்கிறதாக நான் நினைக்கல. இப்போ ஜோர்ஹாட்டிலிருந்து திரு கௌரவ் கோகோய் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த தருண் கோகோயின் மகன். ஸோ அவர் ஒரு கான்ஸ்டிடியூன்சி ஜோர்ஹாட்டிலிருந்து போட்டியிடுகிறார். அங்கு திரு என்ற பெயருடைய ஒரு கணவான் இருக்கிறார். கோஸ்வாமி அதில் 3 முறை பதவி வகித்து வருகிறார். மேலும் அந்த மெஜாரிட்டி ஓரளவு நல்லா இருக்குது, ஹைட் 7%. அசாமில் 6 தொகுதிகள் உள்ளன. அங்கு காங்கிரஸுக்கு 20% மெஜாரிட்டி உள்ளது. ஆனால் திரு கோகோய் இதை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று அவருக்கு மட்டுமே தெரியும். மேலும் இறுதியாக திரு ஏயுடிஎஃப் இன் பத்ருதீன், அவர் கடந்த 2 தேர்தல்களில் போட்டியிடவில்லை. அவர் ஏயுடிஎஃப் வெற்றி பெற்று வரும் ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் போட்டியிடுறாரு. எனவே அவர் ஒரு பாதுகாப்பான தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். ஸோ இப்போ அசாமில் என்ன நடக்குதுன்றதை பற்றி பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட 3 வாரங்களாக அங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல ஹோட்டல்கள் சாப்பிடுவதை தவிர நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? ஆக என்னுடைய பயணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் நிறைய பயணம் செஞ்சுள்ளேன். அது அங்கு என்னுடைய 5வது எலெக்ஷன் ஆகும். சட்டசபை எலெக்ஷன் நான் கவர் செய்தது. மக்களவை எலெக்ஷன் நான் அஸ்ஸாமில் ஒருபோதும் கவர் செய்ததில்லை. ஆனால் சட்டசபை தேர்தலில் நான் பார்த்த வித்தியாசம் என்னவென்றால், நீங்கள் சொன்னது போல் எதிர்க்கட்சி தனது முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு முகத்தை அறிவித்திருப்பது இதுவே முதல் தேர்தல். ஆக இந்த முறை தேர்தல் என்பது ஹிமந்த பிஸ்வ சர்மா வெர்சஸ் கௌரவ் கோகோய் ஆகும். கௌரவ் கோகோய் ஜோர்ஹாட் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஜோர்ஹாட் தொகுதி, அவர் ஜோர்ஹாட் நாடாளுமன்ற தொகுதியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். மேலும் முன்பு ஹிமந்த பிஸ்வ சர்மா கௌரவ் கோகோய் ஜோர்ஹாட்டில் இருந்து சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டால் நானும் அங்கிருந்து போட்டியிடுவேன் என்று கூறியிருந்தார். மேலும் 2024 மக்களவை தேர்தல் நடந்தபோது ஹிமந்த பிஸ்வ சர்மா ஜோர்ஹாட் தொகுதியை ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆக்கினார். அங்கு அவருடைய அமைச்சர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் அங்கே முகாமிட்டிருந்தனர். ஹேமந்த் பிஸ்வ சர்மா பிரச்சாரம் செய்யாத ஒரு மூலை முடுக்கு கூட இருக்கவில்லை. அப்படியிருந்தும் கௌரவ் கோகோய் வெற்றி பெற்றார். மேலும் இது ஒரு காரணம், கௌரவ் கோகோயை காங்கிரஸ் பார்ட்டி மற்றும் அவர்களின் மகா கூட்டணி, இந்த முறை காங்கிரசின் அலையன்ஸ், அது பத்ருதீன் அஜ்மலுடன் இல்லை. கடந்த முறை 1% மார்ஜின் இருந்திருந்தாலும் காங்கிரஸ் பார்ட்டியின் போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸில் பத்ருதீன் அஜ்மலுடன் அலையன்ஸ் வைத்ததன் காரணமாக மீதமுள்ள தொகுதிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க இந்து கன்சாலிடேஷன், அதாவது ஒரு கவுண்டர் போலரைசேஷன் நடந்திருந்தது என்று வந்தது. மேலும் இது ஒரு பெரிய காரணம். இந்த முறை காங்கிரஸ் பார்ட்டி பத்ருதீன் அஜ்மல் மீண்டும் ரிக்வெஸ்ட் செய்த போதிலும் அவருடன் அலையன்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை. மேலும் அவர்களுக்கு 2 புதிய அலையன்ஸ் பார்ட்னர்கள் உள்ளனர். ராஜோந்தல் அது அகில் கோகோயுடையது மற்றும் இன்னொன்று லூரின் ஜோதி கோகோயின் ஏஜேபி.
கோகோய் அப்புறம் கோகோய், அதுக்கப்புறம் கோகோய். ஆமாம், அதனால் கோகோய். இந்த 3 கோகோய்களின் அலையன்ஸ் இருக்கிறதே, இதற்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது. உண்மையில் அசாம் அரசியலில் ஹேமந்த் பிஸ்வ சர்மாவுக்கு முன்பு முதல்வராக இருந்தவர்கள் பெரும்பாலான முதலமைச்சர்கள் மேல் அசாமிலிருந்து வந்தவர்கள். ஸோ அவர்களின் ஐடென்டிட்டி அவர்கள் அஹோம் என்று சொல்லப்பட்டது. மேலும் இதற்காகத்தான் இந்த முறை கௌரவ் கோகோய் மேல் அசாமில் எந்தெந்த கட்சிகளுக்கு கணிசமான செல்வாக்கு இருக்கிறதோ அவர்களுடைய இடங்கள் கடந்த முறை அகில் கோகோய் தனது சிவசாகர் தொகுதியை மட்டுமே வென்றிருந்தாலும் ஆனால் அவருடைய செல்வாக்கு பல சட்டமன்ற தொகுதிகளில் இருந்துள்ளது. ஏன் இந்த அலைன்ஸை காங்கிரஸையும் பண்ணது? இதற்கு காரணம் என்னவென்றால், தோரப் 2023 அங்கு அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சிஸ் இன் டெலிமிட்டேஷன் நடந்தது. சுமார் 30 முதல் 35 இடங்கள் முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்தும் இடங்களாக இருந்தன. அங்கே முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த எந்த ஒரு ஓட் யாருக்கு கிடைத்தாலும் அவர் வெற்றி பெறுவார். ஆனால் அந்த இடங்களின் எண்ணிக்கை இப்போது 20 முதல் 25 குறைந்துவிட்டது மற்றும் 20 முதல் 25 குறைந்து 20 முதல் 25 ஆகிவிட்டது. இப்போ 20 முதல் என்னால் அது முன்பு திருட்டுவதாக இருந்தது. முன்பு அது 10 முதல் 35 வரை இருந்தது. இப்பொழுது சுமார் 20 முதல் 25 வரை உள்ளது. மேலும் ஸ்கெட்யூல் காஸ்டுக்கான இடங்கள் 16 13 ஸ்கெட்யூல் ட்ரைபுக்கான இடங்கள் 8 9 ஆனது. அது எனக்கு புரியல. ஏன்னா ஸ்கெட்யூல் காஸ்ட் மற்றும் ஸ்கெட்யூல் ட்ரைப் இடங்களை அது ஒரு முறை டெலிமிட்டேஷன் கமிஷன் தான் நிர்ணயிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நிர்ணயிக்கலாம். ஆம், அதை நீங்கள் செய்யலாம். அதன் டெலிமிட்டேஷன் நடந்தது. டெலிமிட்டேஷன் 2023 நடந்தது. ஏன் 2023 டெலிமிட்டேஷன் நடந்தது? தொகுதி மறுவரையறை இதை நீங்கள் பாஜக 2026க்காக செய்த தயாரிப்பு என்று சொல்லலாம். பாஜக ஒரு அப்படியான பார்ட்டி, அது தேர்தலை அது எப்போதுமே தேர்தல் மனநிலையில் தான் இருக்கும். மேலும் அது ஒரு விதத்தில் நீங்கள் சொல்லலாம் இது 2026 வீட்டு பாடத்தை செய்துள்ளது என்று. மேலும் சில முஸ்லிம் பெரும்பான்மை இடங்கள் அப்படி இருக்கின்றன, அவை எஸ்சி சமூகத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. அதாவது அவர்களுடைய அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவர் பாஜகவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர் எஸ்சி சமூகத்திலிருந்து ஸ்கெட்யூல் காஸ்ட் சமூகத்திலிருந்து தான் இருப்பார். எனவே ஒரு விதத்தில் நீங்கள் சொல்லலாம் இது முஸ்லிம் எதிர்ப்பு திட்டமாக இருந்தது. முஸ்லிம்களுடைய, ஏனென்றால் நாடு முழுவதும் அஸ்ஸாம் ஒரு அப்படியான மாநிலம். அங்கு முஸ்லிம் மக்கள் தொகை 40% இருக்கிறது. அது என் கணிப்பின்படி இந்த நாட்டில் மிக அதிகமாக இருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்படி இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 34% தான் இருக்கிறது. 34% இருக்கிறது. ஆனால் மக்கள் 40% என்று கருதுகிறார்கள். ஏனென்றால் நாட்டில் 15-16 ஆண்டுகளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவும் இல்லை. இரண்டாவது விஷயம், பாஜக இந்த 2026 தேர்தலுக்காக தனது இந்த வீட்டு பாடத்தை செய்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு தெரியும் ஒரு புதிய கூட்டணி அமைந்தால் இந்த முறை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த முறை தேர்தலின் சிறப்பு என்னவென்றால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சென்றால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று அனைவருக்கும் தோன்றியது. ஆனால் பாஜகவின் இடங்கள் அதிகரிக்கும், காங்கிரஸ் பார்ட்டியின் இடங்களும் அதிகரிக்கும். ஆனால் இப்போ அவங்களுடைய 2 கூட்டணி கூட்டாளிகள் இருக்கிறார்களே, ஒன்று அசாம் கன பரிஷத் ஏஜிபி, யாருடைய தோளில் ஏறி ஒரு காலத்தில் பாஜக அசாம் அரசியலில் நுழைந்ததோ, மற்றொன்று பத்ருதீன் அஜ்மல், அவருக்கு கடந்த முறை 15-16 இடங்கள் கிடைத்தது. இந்த முறை அவர்கள் ஒற்றை இலக்கத்திற்குள் சுருங்கி விடுவார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் மக்களவை தேர்தலிலும் அவர் தோற்று போனார் என்று. ஆக இந்த முறை கூட்டணி கூட்டாளி இருக்கிறார்கள். ஆனால் போடோலாந்து மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் போடோலாந்தில் ஹக்ராமா மொஹிலாரியின் போடோ மக்கள் முன்னணி பிபிஎஃப் இருந்தது. அவரை ஒழிப்பதற்காக ஹேமந்த பிஸ்வ சர்மா ஒரு விதத்தில் சபதம் எடுத்திருந்தார். மேலும் அவர் அவருடைய போட்டியாளருடன் கூட்டணி வைத்திருந்தார். ஆனால் பாஜக தேர்தலுக்கு எப்படி தயாராகிறது என்று பாருங்கள். கடந்த ஆண்டு அங்கு உள்ளூர் பிராந்திய கவுன்சில் தேர்தல் நடந்தபோது அதில் பிபிஎஃப் முழு வெற்றி பெற்றதால் பாஜக தனது பழைய யூபிபிஎஸ்சியை கைவிட்டது. ஒரு விதத்தில் அவர்களை ஒதுக்கி செட் அசைடு அவர்களை ஒரு பக்கம் வைத்து அவர்கள் உடனடியாக ஹக்ராமா மொஹிலாரியின் பிபிஎஃப் உடன் இந்த முறை கூட்டணி அமைத்துள்ளனர்.
மேலும் ஹக்ராமா 11 இடங்களில் போட்டியிடுவார் மற்றும் பாஜக அங்கு போடோலாந்தில் உள்ள 15 இடங்களில் 4 இடங்களில் தேர்தலில் போட்டியிடும். அதுதான் நடைமுறை அரசியல், ஏனில் அங்கு சித்தாந்தம் இல்லை. ஸோ அதனால் நான் என் வலிமையான ஆளை நடித்து செல்லக்கூடாது. பாஜக செய்வது சரி என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது பாஜக தரப்பிலிருந்தும் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் இந்த எலெக்ஷனில் உள்ள முக்கிய பிரச்சனை என்ன என்று பார்ப்போம். பாஜக தரப்பிலிருந்து அவர்கள் எப்போதும் வாக்குறுதி அளிப்பதை நாம் அறிந்திருப்பதை தவிர நம்பிக்கையூட்டும் நபர்கள் யார் இருக்கிறார்கள்? இன்றைய தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் நடப்பதில்லை. இப்போதெல்லாம் தேர்தல் என்பது கடைசி 90 நாட்களில், குறிப்பாக 45 நாட்களில் நீங்கள் மக்களின் கணக்குகளில் எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்பதை பொறுத்து தான் நடக்கிறது. அங்கு பாஜகவின் செயல்பாடு பீகாரில் நிதிஷ்குமார் செய்தது போலவே அதே வழியில் அவர்கள் 10,000 இல்லை, ஆனால் 9,000 மற்றும் நவ்தேவ் திட்டத்தில் 40 லட்சம் பெண்களின் கணக்குகளில், அதாவது 3,600 கோடி ரூபாயை தேர்தல் அறிவிப்புக்கு சரியாக 4 நாட்களுக்கு முன்பு பரிமாற்றம் செய்தார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். இது தவிர பல திட்டங்களின் பணமும் சென்றுள்ளது. இதன் காரணமாக பாஜக களத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிகவும் வெல்ல முடியாததாக தெரிகிறது. நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ஆர்சி மற்றும் சிஏஏ பற்றிய இந்த கதைகள் எல்லாம் இருக்கின்றன. இது முஸ்லிம் ஓட்டை அந்நியப்படுத்தவும் இந்து ஓட்டை ஊக்குவிக்கவும் வாய்ப்புள்ளது. ஸோ அந்த விஷயங்களினோட தாக்கம் என்ன? மேலும் பொது சிவில் சட்டம் வரப்போயிடுது அப்படின்ற உண்மையை எடுத்துக்கொண்டால் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் என்ன நடக்குது பாருங்கள். இப்போதெல்லாம் தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனையே யார் பணம் கொடுக்கிறார்கள், யார் கணக்கில் எவ்வளவு ரூபாயை சேர்த்திருக்கிறார்கள் என்பதுதான். அப்போ கேம்பெயின் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பணத்தை கொடுத்துடுங்க, முடிச்சிடுங்கப்பா. ஆக இப்போ நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, தேர்தலின் இப்போ நாட்டின் தேர்தலின் மிகப்பெரிய உண்மையே இதுதான். நீங்க பிரதமர் நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி, இல்ல ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, எந்த முதலமைச்சர் எந்த மாநிலத்தில் எவ்வளவு பணம் கொடுக்கிறாரோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவு அதிகமாகுது. அந்த பணமும் தேர்தலுக்கு முன்னாடி ஆன் த ஈவ் ஆஃப் எலெக்ஷன் அப்போதான் வருது. என்னை புரிஞ்சுக்க விடுங்க. நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறதால 3,000 ரூபாய் தர்றீங்கன்னு வச்சுப்போம். நான் முதலமைச்சர் ஆனால் 6,000 ரூபாய் தருவேன்னு சொல்கிறேன். என்னோட விஷயம் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா? அதை செஞ்சுருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் இந்த வேலையை அவர் செஞ்சுருக்காரு. அதாவது ஜெகன் மோகன் ரெட்டி நிறைய பணம் கொடுத்துருந்தாரு. ஒரு விதத்தில் டிபிடியோட சேச்சுரேஷன் லெவல் வரைக்கும் அவர் கொண்டு போயிட்டாருன்னு நீங்கள் சொல்லலாம். சந்திரபாபு நாயுடு அவரை விட அதிகமாக ஆஃபர் செஞ்சார். சந்திரபாபு நாயுடு திரும்பவும் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பாருங்க, இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கே, அது பவன் கல்யாணோட ஒரு எலெக்ஷன் கூட்டணியாகவும் இருந்தது. அப்போ நீங்கள் பணம் மட்டும்தான் சொல்கிறீங்களா? பாருங்க, வடகிழக்கு மாநிலங்களில் எங்கே வறுமை அதிகமாக இருக்கோ அங்கே கணக்குக்கு போகிற இந்த பணம், அதுவும் குறிப்பாக அது மந்த்லி டிரான்ஸ்ஃபராக இருந்தால் அல்லது ஆன் த ஈவ் ஆஃப் த எலெக்ஷனில் வர்ற லம்சம் அமௌண்ட்டு கணிசமானதாக இருந்தால், அப்போது நேச்சுரலாக உங்கள் ஆன்டி பாருங்கள், நீங்கள் பணம் கொண்டு போய் சேர்த்தா நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சியை எங்கேயாவது ஒரு இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணுறீங்க. உதாரணமாக அசாமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பாக கடைசி 2-3 நாளில் கரப்ஷனை காங்கிரஸ் பார்ட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்குனதும், ஹேமந்தா பிஸ்வா சர்மாவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை வச்சதும் பார்க்கப்பட்டது. ஹேமந்த் பிஸ்வா கடந்த முறையும் குற்றம் சாட்டி இருந்தார்கள். இல்லை, ஆனால் இந்த முறை சில காங்கிரஸ் பார்ட்டி ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், பிரியங்கா காந்தி ஆகட்டும், எல்லோரும் அவர் மீது தங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் இவரை சிறைக்கு அனுப்புவோம், இவருக்கு எதிராக விசாரணை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்போதெல்லாம் என்ன நடக்குது என்றால், தோராப் அரசாங்கங்கள் கொடுக்கும் பணத்திற்கு முன்னால் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எங்கேயோ ஓரளவிற்கு செயலிழந்து விடுகின்றன. மக்களுக்கு குறைந்தபட்சம் இவர் நமக்கு பணமாவது கொடுத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பெண் வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டால், பெண் வாக்காளர்களின் வாக்குகளை ஒரு விதத்தில் நீங்கள் முழுமையாக உங்கள் பக்கம் உங்களுடன் இணைப்பதில் வெற்றி பெறுகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பீகாரில் நாங்கள் என்டிஏயின் கூட்டங்களுக்கு சென்ற இடங்களிலெல்லாம் இந்த முறை பெண்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது. ஹேமந்த் பிஸ்வ சர்மாவின் அசாமில் நடந்த அனைத்து கூட்டங்களிலும் அவருடைய சாலை பேரணிகளிலும் பெண்கள் வந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அந்த பெண்கள் அருணோதய் திட்டத்தின் பணம் யாருடைய வங்கி கணக்கிற்கு சென்று கொண்டிருந்ததோ
அதே பெண்கள்தான். மேலும் அருணோதய் என்பது பீகாருடன் ஒப்பிடும் பொழுது இது ஒரு தொடர்ச்சியான திட்டம். ஏனென்றால் காங்கிரஸ் பார்ட்டி அங்கே தங்கள் வாக்குறுதியில் சுயதொழில் செய்வதற்காக 50,000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் அதே சமயம் ஹேமந்த் பிஸ்வ சர்மா, நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது அவர் சொன்னார், இந்த அருணோதய் திட்டத்தில் 1,250 ரூபாய் கொடுக்கிறோம், இதை வரும் 5 ஆண்டுகளில் படிப்படியாக உயர்த்தி 3,000 ஆக்குவோம் என்று. ஆக ஒரே தடவையில் பணத்தை கொடுத்துவிட்டு யாரும் சும்மா இருந்து விடுவதில்லை. உங்களுக்கு தெரியும், பாஜகவும் பழங்குடி மக்களுக்கு நில உரிமைகளை வழங்குவதாக உறுதியளிக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரம்மபுத்திரா ஆற்றின் மீது மேலும் பல பாலங்கள், அந்த பணம் மற்ற எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடுகிறது என்று சொல்கிறீர்கள். அது சரியா? இல்லை, பாருங்க, அந்த பெரிய பெரிய பாலங்கள் கட்டப்படும் போது மக்களுக்கு இப்படி தோன்றுகிறது. பாருங்கள், நான் அஸ்ஸாமில் பயணம் செய்து கொண்டிருந்த போது தீவிர பாஜக வாக்காளர் கூட ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டார். அதாவது முதலமைச்சர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளில் எங்கோ ஒரு உண்மை இருக்கிறது என்று. ஆனால் அதே நேரத்தில் குவஹாத்தி நகரில் எத்தனை மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன, எத்தனை நல்ல 4 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்பதையும் அவர்கள் உங்களுக்கு காட்டினார்கள். அதனால் இந்த சாலைகள், மேம்பாலங்கள் கட்டப்படும் போது அது எங்கோ ஒரு விதத்தில் முதலமைச்சருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை சமன் செய்து விடுகிறது. மேலும் பலருக்கு அந்த ஊழல் இப்போது அவ்வளவு பெரிய பிரச்சனையாக உருவெடுப்பதில்லை. So obviously development is taking place, corruption is taking place. So people are saying, forget the corruption, think of the development and think of the money that's coming to us. And that is what is generating the vote. பாருங்கள் தோரப், இது உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்றைய வாக்காளருக்கு ஒரே ஒரு எளிய கொள்கைதான் இருக்கிறது. நீ எனக்கு பணம் கொடு, நான் உனக்கு ஓட் கொடுப்பேன் என்பதுதான். அவன் இப்போது தலைவர்களுடன் ஒரு பரிவர்த்தனை உறவை கொண்டிருக்கிறான். மேலும் இதுவும் ஒரு உண்மைதான். பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, ஹேமந்த் பிஸ்வ சர்மாவாக இருந்தாலும் சரி, அமித் ஷாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் சிறந்த எலெக்ஷன் வியூகவாதிகள். ஆனால் இவர்களின் நிர்பந்தமும் என்னவென்றால், இவர்கள் எங்கு வலுவாக இருக்கிறார்களோ, எங்கு இவர்களுடைய அமைப்புகள் இருக்கின்றனவோ, அங்கும் கூட இவர்கள் தங்கள் வாக்காளர்களை ஒன்றாக வைத்திருக்க, குறிப்பாக தேர்தலில் வெற்றி பெற இவர்களும் 1000 கோடிகளில் பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் தேர்தலில் இவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. You know, you have spoken in your podcast about 2 or 3 interesting fights. One in Guwahati. Tell us about this fight where this young lady is trying to do something. குவஹாத்தியில் பாருங்கள், 2-3 மிகவும் சுவாரஸ்யமான போட்டிகள் உள்ளன. சொல்லுங்கள். உதாரணமாக கவுகாத்தி நகரத்தில் குனிகா சௌத்ரி, ஏஜேபி, புதிய ஏஜேபி. ஆமாம். ஆக அவர்களுடைய கேண்டிடேட் என்பதால் அவருக்கு டிக்கெட் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு எதிராக பிஜேபியிலிருந்து விஜய் குப்தா என்பவர் இருக்கிறார். அவர் பீகார் பூர்வீகத்தை சேர்ந்தவர். ஆனால் பிஜேபியில் பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக அவர் பணியாற்றி வருகிறார். பிஜேபியின் கேண்டிடேட் ஒரு வெளியாள் என்று கூறி வந்தார். அந்த பிஜேபி ஆசாம் மக்களுக்கு டிக்கெட் கொடுக்காமல் வெளிப்பூர்வீகம் கொண்ட மக்களுக்கு டிக்கெட் கொடுத்திருக்கிறது. இதுன்னு ஒரு போராட்டமாக இருந்தது. சில தொகுதிகளில் கவுகாத்தி நகரத்திலேயே சில தொகுதிகளில் பிஜேபியின் அதிருப்தியாளர்கள் கூட நிற்கிறார்கள். அவர்கள் தேர்தல். எத்தனை அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்கள்? நிறைய பேர் இருக்கிறார்கள். அசாம் முழுவதும் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபியிலிருந்து சுமார் 10 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை வாபஸ் பெற வைப்பதற்கு பிஜேபி தரப்பிலிருந்து பெரிதாக முயற்சி எதுவும் எடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க அவங்க முயற்சிக்கல. பாருங்கள் டோராப், பிஜேபி எப்போதெல்லாம் தேர்தலில் போட்டியிடுகிறதோ அப்போதெல்லாம் அதன் முயற்சி என்னவென்றால், யாராவது அதன் ஓட் ஐ பிரித்தால் அவர்களை உடனடியாக சமாதானப்படுத்த முயற்சிப்பார்கள். உருவானது. ஆனால் அநேகமாக அசாமில் அவர்கள் அப்படி ஒரு முயற்சியை எடுக்கலை அப்படின்னு தோன்றுகிறது. ஏனென்றால் அந்த இடங்களில் அவர்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்று அவர்களுக்கு ஃபீட்பேக் இருக்கிறது. அதனால கிளர்ச்சியாளர்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள். நீங்கள் சொல்றது இது பிஜேபியின் சொந்த கணக்கு. காங்கிரஸுக்கும் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்களா? காங்கிரஸிலும் சில கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை காங்கிரஸுக்கு மிகப்பெரிய நிம்மதியான விஷயம் என்னவென்றால், முஸ்லிம் சமூகத்தின் ஓட்
பிரச்சாரத்தின் போது அவர்கள் பக்கம் ஒருங்கிணைவது போல் தெரிகிறது. மேலும் மேல் அசாமிலும் அவர்கள் 2 சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் அதன் பலனையும் அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் பெண்களின் கணக்குகளில் பணம் சென்றிருப்பதால் பெண்களின் ஓட்டு ஒருதலை பட்சமாக இருந்தால், இருப்பினும் காங்கிரஸ் பார்ட்டி கூட 50 லட்சம் ரூபாய் கொடுப்போம், 50,000 ரூபாய் கொடுப்போம் என்று வாக்குறுதிகள் அளித்துள்ளது. அதில் பெண்களிடம் எந்த பாகுபாடும் காட்டப்படாது. எந்த ஒரு வயது பிரிவு, எந்த ஒரு சாதி மற்றும் சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கும் அவர்கள் இந்த பணத்தை கொடுப்பார்கள். 50,000 ரூபாய் ஒரு முறை பேமெண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் சொன்னது போல் உங்கள் கணக்கில் பணம் வரும்போது நிச்சயமாக அந்த பணத்தை கொடுப்பவர் பக்கம் உங்கள் சாய்வு அதிகமாக இருக்கும். மெலிம்பெண் கையில் இருக்கிற பணம் தான் முக்கியம். ஆமாம், தெரியுமா, கேரளாவில் இது இப்போது போய்கொண்டிருக்கும் விதத்தில் நீங்கள் ஒரு ஓய்வூதியதாரராக இருந்தால் ஆண்களும் பெண்களும் இருவருமே அதை பெறுவார்கள். அதனால் சீக்கிரமே பார்த்து அது பெண்கள், விரைவில் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆகிவிடும். அதனால் நீங்களும் நானும் கொஞ்சம் பணம் பெற தகுதியுடையவர்கள் ஆவோம் என்று நம்பலாம். இந்த காங்கிரஸ் பார்ட்டி கூட அசாமில் அருணோதய் திட்டத்தில் கிடைக்கும் அந்த 1250 ரூபாயை மூத்த குடிமக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியமாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. ஆனா பெண்ணா என்பதை பொருட்படுத்தாமல். ஆம், அதனால் இதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் வாட்டரின் ஃப்ராக்மெண்டேஷன் அஸ்ஸாமில் பிரச்சாரத்தில் நாங்கள் பார்த்தது என்னவென்றால், பிஜேபியின் பிரச்சாரம் எங்கேயோ ஒரு விதத்தில் அதிக ஆக்ரோஷமாக இருந்தது. பிஜேபியிடம் ஒரு அமைப்பு உள்ளது, அது காங்கிரஸிடமும் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் எங்கேயோ ஒரு விதத்தில் ரிசோர்ஸஸில் அஸ்ஸாமில் எனக்கு பிஜேபியை விட சற்று பலவீனமாக தெரிந்தது. இருப்பினும் லாஸ்ட் 4-5 நாட்களில் அவர்களின் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்துள்ளனர். ஆனால் பிரச்சாரத்தால் ஏதாவது நடக்கும் என்பதில்லை. அது ஒரு சைக்கலாஜிக்கல் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு அலையை உருவாக்க முயற்சிப்பதாகும். வோட்டர் அவர் தேர்தலுக்கு முன்பு வரை அல்லது அவரது கணக்கில் பணம் வர அதற்கேற்ப அவரது மைண்ட் மேக்கப் ஆகிக்கொண்டே போகிறது. மேலும் தற்போதைய அரசாங்கம், தற்போதைய பார்ட்டி அல்ல, மன்னிக்கவும் 10 வருடங்களாக ஆட்சியில் இருப்பதால் தானா அவர்களுக்கு நடந்த எதற்கும், அவர்களுக்கு நடந்த நல்லதற்கும் எல்லோரும் அவர்களை பார்க்கிறார்கள். மேலும் பாஜக எங்களுக்காக இதை செய்துள்ளது என்று சொல்கிறார்கள் என்றும் இதற்கு அர்த்தமா? எனவே இவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்ததற்கும் அவர்களுக்கு நன்மை இருக்கிறது. அங்கே டபுள் என்ஜின் அரசாங்கத்தின் ஒரு தாக்கம் தெரிகிறது என்பதை எங்கும் மறுக்க முடியாது. குறிப்பாக சுகாதாரத்துறையில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் எங்கு சென்றாலும் அங்கே முன்பிருந்தே நல்ல மருத்துவக் கல்லூரிகள் இருந்திருக்க வேண்டும். நிறைய புற்றுநோய் மருத்துவமனைகள் இருந்தன. ஏனென்றால் நான் பார்த்திருக்கிறேன், முன்பு டெல்லி எய்ம்ஸில் இருந்த நோயாளிகளில் பெரும்பாலானவர்கள் அஸ்ஸாம் அல்லது வடகிழக்கு அல்லது பீகாரை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அசாமில் சுகாதார உள்கட்டமைப்பிற்காக நிறைய செலவு செய்யப்பட்டது. அதனோட கூடவே சாலை உள்கட்டமைப்பு, சாலைகள், உள் சாலைகள், கிராமப்புற சாலையின் நெடுஞ்சாலைகள், அதில் நிறைய மாற்றம் தெரிஞ்சது. 10 ஆண்டுகளில் நிறைய நடந்திருக்கிறது. அதற்கு முன்பும் நடந்து கொண்டுதான் இருந்தது. மத்தியில் இருக்கும் எந்த அரசாங்கத்திற்கும் அசாம் ஒரு முன்னுரிமை மாநிலமாக இருந்து வருகிறது. ஆனால் அங்கே மக்களிடையே பாஜக மீது ஒரு நம்பிக்கை சற்று அதிகமாக காணப்பட்டது. அதாவது இந்த அரசாங்கம் இருந்தால் வேலை செய்கிறது என்ற நம்பிக்கை. ஆம், இவர்களும் அவர்களின் கோர் வாட்டர்கள். ஊழலும் அதிகரித்திருக்கிறது என்பதை அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் வேலையும் நடக்கிறதல்லவா என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக நத்தையும் சுருக்கமாக சொன்னா அசாமில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்வீர்கள்? சந்தேகத்திற்கு இடமின்றி பாஜக மற்றும் அசாமை பொறுத்தவரை அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. நாங்கள் கருத்து கணிப்புகளின் போல செய்கிறோம், நாங்கள் கருத்து கணிப்புகளை செய்கிறோம் என்பதல்ல. ஆனால் நாங்கள் செய்த கருத்து கணிப்புகளின் போல் நாங்கள் செய்ததல்ல. அதாவது நாங்கள் 9 அல்லது 10 கருத்து கணிப்புகளின் சராசரியை எடுக்கிறோம். இது பாஜகவுக்கு 83 இடங்களையும், காங்கிரஸுக்கு 40 இடங்களையும், மற்றவர்களுக்கு 3 இடங்களையும் பரிந்துரைக்கிறது. அதனால் இப்போ காத்திருப்போம். உங்களுக்கு மேற்ப குறுகிச காத்திருப்பு தான். என்ன நடக்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி மனிஷ் பாபு. மிக்க நன்றி தௌரா. உங்களுடன் பேசுவது எப்போதும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை கொடுக்கிறது. அது மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஞானோதயமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். டிகோடரில் நமது இந்த சிறப்பு விவாதம் தொடரும். டிகோடரை பார்த்து கொண்டே இருங்கள்.